சர்மன் 6வது சர்மன் இது. முக்கியமாக வாலிப ஆண்கள் வாலிப பெண்களுக்கான ஒரு தேவ செய்தி. இதை நீங்கள் மிகவும் கருத்தாய் கவனிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு இந்த செய்தி உங்களுக்கு பரப்பப்படுகிறது, பேசப்படுகிறது. சிறு குழந்தைகளை பார்த்து என்னை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லவில்லை, என்னை நினை என்று சொல்லவில்லை. ஏனென்றால் சிறு குழந்தைகளுக்கு பாலியல் ஆசைகள் என்றால் என்ன என்று சிறு குழந்தைகளுக்கு தெரியாது. வயதான ஆயாவையும் தாத்தாவையும் பார்த்து என்னை நினை என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லா பாலியல் ஆசைகளையும் நிறைவேற்றி அனுபவித்து முடித்தவர்கள். ஆனால் யாரை பார்த்து என்னை நீ நினை, என் அண்டையில் ஓடி வா என்று சொல்லுகிறார்? பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அல்லேலூயா. எந்த வயசில் நினைக்கணுமா? உன்னுடைய வாலிப பிராயத்தில் 13லிருந்து 19 வயது வரைக்கும் டீன் ஏஜ் என்று சொல்வார்கள். அந்த வயசில் நீ யாரை நினைக்கணுமா? உன்னுடைய காதலனை நீ நினைக்கக்கூடாதான், உன்னுடைய காதலியை நீ நினைக்கக்கூடாதான். ஒன்று சொல்லுகிறேன், நீ அமைதியாக உக்காந்துருந்தா கூட சரி, உன் சரீரத்தில் இருக்கிற செல் இருக்குதுல்ல, அந்த உயிரணுக்கள் அதை உன்னை சும்மாவே விடாது. உன் சரீரத்தில் இருக்கிற அந்த செல்லு உன்னை சும்மா விடாது. அந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்கிறான் பாரு, அந்த பெண் எவ்வளோ அழகாக இருக்கிறா பாரு, அவனை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னா எப்படி இருக்கும், அவளை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னா எப்படி இருக்கும் என்று சொல்லி அவனை பார்க்க நீ ஆசைப்படுவ, அந்த பெண்மணியை பார்க்க நீ ஆசைப்படுவ. இன்றைக்கு எத்தனையோ வாலிப ஆண்கள் பெண்கள் அந்த வாலிப வயதில் அண்ட சராசரங்களை படைத்த தெய்வத்தை நினைப்பதை மறந்துவிட்டு, அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவதை விட்டுவிட்டு, அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவரை மறந்து இந்த வாலிப வயதில் ஆணையும் பெண்ணையும் நினைத்து 2 மாதங்கள் 3 மாதங்கள் அவ்வளவுதான் அவர்களுடைய சுகஜீவிய வாழ்க்கை. 3 மாதங்களுக்கு பிறகு அந்த பையன் மண்ணில் இருக்கிறான், அந்த பெண் மண்ணில் இருக்கிறாள். எதற்காக அவன் மண்ணில் இருக்கிறான், எதற்காக அவள் மண்ணில் இருக்கிறாள்? 2 மாதம் 3 மாதம் சுகபோகமாய் வாழ்ந்தார்கள். ஒருவருக்கொருவர் ஏமாற்றம் அடைந்து, ஒருவருக்கொருவர் கேலி பேசி, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசி, சண்டை போட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டு மண்ணிலே உறங்கி கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான ஆண்கள் பெண்கள் இந்த உலகத்திலே உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு வாலிப தம்பி, என் அன்பு வாலிப தங்கச்சி, உன்னை நீ எச்சரிக்கையாக இருக்கணும், உன்னை நீ எச்சரிக்கையாக பாதுகாத்துக்கோ என்று இந்த பரிசுத்த வேதம் உனக்கு எச்சரிக்கிறது. குடிவெறிய நாவி உங்ககிட்ட இருந்தாக்கா அதை விட்டு விலகு. இச்சைய நாவி உங்ககிட்ட இருந்தாக்கா அதை விட்டு விலகு. காமவெறிய நாவி உங்ககிட்ட இருந்தாக்கா அதை விட்டு விலகு. பாலியல் ஆசைகள் உன்னிடத்தில் இருந்தால் அதை உன்னை விட்டு விலக்கி அதை எடுத்து போடு. அப்பொழுது இந்த பூமியில் நீ சுகமாய் வாழ்வாய். உன் வாலிப வயதில் உன் சிருஷ்டிகரை நினை. ஏன் அப்படி சொன்னார்? ஒரு குழந்தை இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு முன்னாடி ஒரு அழகான பெண்மணி வருது. ஒரு ஆண் குழந்தை அங்கே உட்காந்துட்டு இருக்கு. உதாரணமாக ஒரு ஆண் குழந்தை
அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயது ஒரு 6 வயது இருக்கும். அந்த குழந்தைக்கு முன்பாக ஒரு அழகான பெண்மணி, நல்லா அழகாக லிப்ஸ்டிக் போட்டுக்கின்னு, நல்லா ஐப்ரோ போட்டுக்கிட்டு, பயங்கர வெள்ளையாக, நல்ல ஒரு கட்டு கோப்பையாக, நல்ல ஒரு சரீரத்தை வச்சு, நல்ல ஒரு அழகான ஆடை அணிஞ்சிட்டு, எந்த ஆண் பார்த்தாலையும் அப்படி மயங்கி விழக்கூடிய நிலைமையில் ஒரு பெண்மணி அந்த 5-6 வயதுக்கு முன்னாடி குழந்தை முன்னாடி ஒருத்தி வரானாக்கா, அப்போது அப்பா கேட்குறாரு, அந்த பெண்ணு வருது, அது யார் ராஜா அப்படின்ட்டு அந்த குழந்தைய பார்த்து கேட்குறாரு. அந்த குழந்தை சொல்கிறான், அது எனக்கு அக்கா அப்பா, அது எனக்கு தாய் அப்பா, அது எனக்கு அக்கா என்ன அந்த குழந்தைய பார்த்து சொல்லு. ஏன்னா குழந்தைக்கு இந்த பாலியல் ஆசைன்னா என்னன்னு தெரியாது. அதே போல் ஒரு தாத்தா அங்கே உக்காந்துக்கிறாருன்னு வச்சுங்களேன். தாத்தா பார்த்து கேட்கும் பொழுது, தாத்தா அது ஒரு அழகான பெண்மணி வருது, அது யார் தாத்தா அப்படின்னு கேட்டாக்கா, அந்த தாத்தா சொல்கிறாரு, அது என் பேத்தி, என் மகன் பெற்றெடுத்த பேத்தி, என் மகன் பெற்றெடுத்த பேத்தி, அது என் கடைசி மக அப்படின்னு தாத்தா சொல்கிறார். அதே போல் ஒரு வாலிப பையன், அவனுக்கு ஒரு 20-22 வயசு இருக்கும். அவனை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு, ரமேஷ், ராஜு, பாபு, அங்கே பெண்ணு வருது, அது யார்ப்பா அப்படின்னு கேட்டாக்கா, எந்த பெண்ணு அப்படின்னு அந்த பெண்ணை பார்க்குறான். ஏய், ஓ என்ன ஃபிகர்ப்பா இது, கட்டினா இந்த மாதிரி ஃபிகரை கட்டினப்பா வாழ்க்கையில். ஒரு பொண்ணா பிறந்தாக்க அந்த மாதிரி பொண்ணு பொறுங்கணுமா அந்த பூமியில். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெண்மணியினுடைய அழகு முகத்தை என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. இந்த பெண்ணை நான் விடவே மாட்டேன். இந்த பெண்ணு பின்னாடியே நான் போவேன். இந்த பெண்ணு வீடு எங்கே இருக்குது நான் போய் பார்த்துடுவேன். ஒரு 2 நாள் 3 நாள் விட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் போய் சொல்லுவேன், அம்மா என் கூட நீ வரணும். சிம்சன் எப்படி சொன்னான், நான் அந்த பெண்ணை கட்டிக்குவேன்ட்டு. அதே போல் இந்த பையனும் கண்டிப்பாக நான் போவேன். இந்த பெண்ணை தான் நான் கட்டுவேன். கட்டினா இந்த பெண்ணை தான் கட்டுவேன். எல்லாம் எனக்கு கல்யாணமே வேணாம். ஏன்னா அந்த வாலிப வயசில் தான் அந்த பாலியல் ஆசைகள் அதிகமாக இருக்கும். அந்த காம எண்ணங்கள், அந்த காம வெறிகள் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் தான் வாழ்வா சாவா என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. என் அன்பார்ந்த சகோதரனே சகோதரி, that's why the Bible says, remember your creator in the days of the youth. உன் வாலிப வயதிலே உன் சிருஷ்டிகரை நீ நினை. ஆனால் எத்தனை ஆண்கள் இன்றைக்கு தெய்வத்தை நினைக்கின்றார்கள், எத்தனை பெண்கள் இன்றைக்கு தெய்வத்தை நினைக்கின்றார்கள் அந்த வாலிப வயதில். ரமேஷ், என் காதலி வந்துன்னுக்குது, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, 250 ரூபா சாக்லேட் வச்சுன்னுக்கிறேன், 250 ரூபா சாக்லேட் கொண்டு போய் கொடுத்துட்டு எப்படின்னா ஒரு சின்ன முத்தம் நாச்சும் என் காதலி மூதியில் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன்ட்டு காத்துன்னுக்கிறவன் எத்தனை பேர். சித்ரா, என் காதலி வந்துன்னு இருக்கிறான், 500 ரூபா சாக்லேட் வச்சுன்னு இருக்கிறேன், நான் கொண்டு போய் சாக்லேட்டை கொடுத்தவனே அவன் சின்ன முத்தம் கொடுத்தா கூட போதும், எனக்கு அதுவே போதும்னு சொல்கிற காதலிங்க இன்றைக்கி இந்த பூமியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் ஏமாந்து மறித்து அரை ஆயுசிலேயே மண்ணுக்குள்ளே இருக்கிறாங்களே. ஒருவருக்கொருவர் ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு பரிதாபமான வாழ்க்கை. அன்பு வாலிப தம்பி, அன்பு வாலிப தங்கச்சி, இதெல்லாம் நீ நம்பி நீ ஒருவன் மேலே ஆசைப்பட்டு, நீ ஒருத்தி மேலே ஆசைப்பட்டு நீ திருமணம் செஞ்சுக்கினா கூட சரி, வருங்காலத்தில் அந்த திருமண வாழ்வு துன்பத்திற்குள்ள மாறிடும். ஆகவே படிக்க வேண்டிய வயதில் நீ நல்லபடியாக படித்து நீ முன்னேறி நீ ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த தேவனுடைய வேதத்தை வாசித்து உன்னை நீ பரிசுத்தமாக காத்துக்கொண்டு நீ படித்து முடித்த பிறகு
உனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும், உனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்க வேண்டும் என்று நீ தினந்தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் நீ ஜபித்து நீ கேட்கும் பொழுது உனக்கு தேவையான கணவனை, உனக்கு தேவையான மனைவியை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த பூமியில் நீ உயிரோடு வாழ்கிற வரையிலும் வேதம் சொன்னது போல உன் வாலிப வயதிலே உன் சிருஷ்டிகரை நினை. உன் வாலிப வயதிலே உன் சிருஷ்டிகரை நினை. ஒரு சில ஆண்கள், ஒரு சில பெண்கள் மிகவும் ஜாக்கிரதையாக யாரையும் லவ் பண்ணாமல் கூட வாழ்வாங்க. ஆனால் கடைசியில் ஒரு ஆணை திருமணம் செய்யும் போதும் ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் போதும் அதில் ஜாக்கிரதையாக இல்லாமல் இன்றைக்கி திருமணம் ஆகிட்டு எத்தனையோ ஆண்கள், எத்தனையோ பெண்கள் வாழா வெட்டியாய் வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே. இதற்கெல்லாம் காரணம் என்ன? நீ ஞானத்தோடு இறைவனிடத்தில் கேட்டு திருமணத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவரே, இந்த பெண்மணியை நான் திருமணம் செய்ய போகிறேன் ஆண்டவரே. இந்த பெண்மணி ஒரு குடும்ப பெண்மணியா? இந்த பெண்மணி ஒரு தெய்வத்திற்கு பயந்தவளா? இந்த பெண்மணி தெய்வத்தின் பாதையிலே நடப்பவளா என்று நினைப்பவனை திருமணம் செய்திருந்தால் அவன் வீட்டிலே உன்னை வைத்து குடும்பத்தை நடத்தி இருப்பான். ஆண்டவரே, இந்த ஆணை நான் திருமணம் செய்ய போகிறேன் ஆண்டவரே. இந்த ஆண் தெய்வத்திற்கு பயந்தவனா? இந்த ஆண் வேதத்தை வாசிப்பவனா? இந்த ஆண் தேவாலயத்திற்கு வரக்கூடியவனா? தெய்வீக பாதையில் நடக்கிறவனா என்று நீ நினைத்து அவனை திருமணம் செய்திருந்தால் அவன் உன்னை வீட்டில் வைத்து அவன் குடும்பத்தை நடத்தி இருந்திருப்பான். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ ஆண்கள், பெண்கள் ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்றதுனால, ஒரு பெரிய பெரிய வேலை வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்கன்றதுனால எப்படியோ நம்ம திருமணம் செய்கிறது செய்துக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம ஜபம் பண்ணலாம், ஜபம் பண்ணி அவங்கள நம்ம திருத்திடலாம் அப்படி நினைத்து வாழும் ஆண்கள், பெண்கள் இந்த உலகத்தில் லட்சக்கணக்கில் உண்டு. இன்றைக்கு அவர்கள் ஏமாந்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு வாலிப தம்பி, அன்பு வாலிப தங்கச்சி, நீ காதலி, ஆனால் அவன் எப்படியாப்பட்டவன், அவன் எப்படியாப்பட்டவோ அதை நீ யோசித்து பாரு, அதை நீ நினைச்சு பாரு. நாட்கள் வருவதற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. உன் மரண நாட்கள் வருவதற்கு முன் நீ ஏன் சாகிறாய் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகவே இந்த காரியத்தில் நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து, நீ மிகவும் எச்சரிக்கையாக இருந்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்பொழுது நான் சொல்றேன், உனக்கு நல்ல ஒரு திருமண வாழ்வு அமையனா, நீ ஜெகஜோதியா வாழனா, இந்த வாலிப வயதில் உன் சிருஷ்டிகரை நீ நினைக்கிறது மட்டும் இல்லை, நீ கட்ட போகிற ஆண் எப்படி, நீ கட்டிக்க போகிற பெண் எப்படி அப்படின்றத யோசித்து பார்த்து ஒரு 4 மாதம், ஒரு 6 மாதம்னா நீ டைம் கொடுத்துட்டு நீ அதுக்கு கேப் வச்சு, அதுக்கு இடைவெளி வைத்து அதுக்கப்புறமா தான் நீ திருமணம் செய்துக்கணும். நீ கேட்காம கொல்லாம கேட்பார் பேச்செல்லாம் கேட்டுக்கின்னு நான் எப்படியும் மனம் மாற்றிடுவேன், நான் எப்படின்னா நான் கொண்டு வந்துடுவேன், அதை நினச்சி நீ திருமணம் பண்ண ஒரு ஆண் இல்லை, ஒரு பெண் இல்லை, நீ 100 ஆண் 100 பெண்ணை பண்ணாலும் சரி திருமண வாழ்வு நறுமணமாக மாறாது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நண்பார்ந்த சகோதரனே, சகோதரி, மிகவும் ஜாக்கிரதையாக வாழ், மிகவும் எச்சரிக்கையாக இரு. ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது பிரசங்கி 12:1, உன் வாலிப வயதிலே உன் சிருஷ்டிகரை நீ நினை. நீ நினைக்கும் பொழுது உன் தேவைகளை எல்லாம் சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உன் தேவைகளை எல்லாம் சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீ சந்தோஷமாக இரு, நீ மகிழ்ச்சியாக இரு. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டுமா, நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, இந்த வாலிப வயதிலே அவரை நீ நினை. உனக்கு நல்ல திருமண வாழ்வு அமைகிற வரைக்கும் அவருடைய பலத்த கருத்திற்குள்ள நீ அடங்கிடு. உனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்கிற வரைக்கும், உனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்கிற வரைக்கும், உனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும், நீ செழிப்பாக வாழணும்னு நினைக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ள நீ அடங்கிடு. நீதிமான் அவருடைய கரத்திற்குள் ஓடி ஒளிந்து அவன் சுகமாய் வாழ்வான் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பலத்த கரத்திற்குள் நீ அடங்கிடு. அவர் எப்பொழுது உனக்கு கொடுக்கிறாரோ அப்பொழுது
நீ திருமணம் செய்து கொள். நீ ஜெகஜோதியாய் வாழ்வாய். நீ ஜெகஜோதியாய் வாழ்வாய். நீ மன நிம்மதியாய் வாழ்ந்து ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்து ஒரு பரிசுத்தமான குடும்பமாய் ஒரு குட்டி பரலோகமாய் உன் குடும்பத்தை மாற்றி அந்த குட்டி பரலோகத்தோடு அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நீ போவாய் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்கள் எல்லோருக்கும் தருவாராக. ஆமேன், ஆமேன். மாரநாதா, இயேசுவே நீ சீக்கிரமாய் வாரும். அல்லேலூயா.